இப்போ அதிமுக முன்னாள் அமைச்சர்கள்ல ஆர்டி உதயகுமார் அவர்கள் அவர் பேசக்கூடியதை பார்த்துருப்பீங்க. அதுல வந்து ஒரு விஷயம் சொல்றாரு, பிரைம் மினிஸ்டருக்கு தான் வந்து விஜய் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காப்ல. ஆமா, அது என்ன அவர் என்ன சொல்றது, உண்மையிலுமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏங்க அது அவங்களுடைய டேலண்ட்டுங்க, திறமைங்க. நீங்க பாஜக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு, பாஜக கூட உறவு வச்சுக்கிட்டு வாரத்துக்கு ஒரு 2 முறை டெல்லிக்கு போயிட்டு வந்து என்ன பிரயோஜனம்? இல்ல மோடி ஜிடிலாம் பருப்பு வேகாதுன்னு சொல்றாரு. விஜய் பருப்பு இங்க மோடி பேர் பாஜக காரா அதிமுக காரா, இதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு விளங்கல. ஒருத்தர் என்னடா சொல்றாருன்னா, ஸ்டாலினுக்கு கோபம் வந்தாலுங்க, உங்க கட்சி தலைவர் எடப்பாடி இவர் சொல்றாரு மோடிஜிக்கு கோவம் தான் என்ன ஆகுது. அது பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, நம்ம தலைவர் எடப்பாடிங்க, ஸ்டாலின் கிடையாதுங்க. இல்ல கட்சி தலைவரை இழிவுபடுத்துறீங்களா நீங்க? அமைச்சர் வன்னியரசோட செயல்பாடுகள் தொடர்ந்து வந்து கவனிக்கப்பட்டு வந்து எல்லாருக்கும் எலும்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுக இருக்கும்போது சொல்லியிருக்க முடியுமா? அந்த கூட்டணி இருக்கும்போது இல்ல அந்த அழுத்தம் காரணம்னு சொல்றேன், அதிகார வர்க்கத்தினுடைய அழுத்தம் இருக்குல்ல. இவரெல்லாம் வந்து எம்எல்ஏவா, இவரெல்லாம் வந்து அமைச்சரா, இதை அழகு பார்க்க திமுக விரும்பவில்லை. இன்னைக்கு வன்னியரசு இன்னைக்கு திமுகவுக்கு பதிலடி கொடுக்குறாருன்னா, இன்னைக்கு துரை வைகோ கூட சொல்றாரு கரூர் சம்பவத்துல தாவேகாவுக்கு எதிராக அறிக்கை கொடுக்க சொன்னாங்கன்ட்டு. இன்னைக்கு உண்மை வெளியே வந்துருச்சே. ஆமா, திமுகவுடைய இந்த மக்கள் விரோத ஆட்சிங்கிறத நிரூபிச்சுட்டு வருது இந்த கூட்டணி கட்சிகள். நீங்க நல்லா கேளுங்க, ஒரு முதலமைச்சர் அந்த மாணவர்கள்ட்ட குறை கேட்கும் போது எப்படி பண்பா கேட்டார். எங்க ஒரு அண்ணனா நிக்கிறாரு, ஒரு கூட பிறந்த ஒரு தம்பியா அவரை பாக்குறாங்க, தங்கள் குடும்பத்தில ஒரு முதலமைச்சரா அவர் இருக்காருங்க. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு பத்திரிகையாளர் யாசர் அணிஞ்சிருக்காரு. வணக்கம் பிரதர். வணக்கம் கிறிஸ்டி. இப்போ ஏடிஎம்கேல இப்போ அதிமுக முன்னாள் அமைச்சர்கள்ல ஆர்டி உதயகுமார் அவர்கள் அவர் பேசக்கூடியதை பார்த்துருப்பீங்க. அதுல வந்து ஒரு விஷயம் சொல்றாரு, இந்த மாதிரி தாவேக்கா ரீல்ஸ் போட்டு மக்களை வந்து மைண்டை மாற்றி ஒரு மாஃபியா வேலையை பார்த்துட்டாங்க, பிரைம் மினிஸ்டருக்கு தான் வந்து விஜய் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காப்ல. ஆமா, அது என்ன அவர் என்ன சொல்றது, உண்மையிலுமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏங்க அது அவங்களுடைய டேலண்ட்டுங்க, திறமைங்க. அது அவங்களோட திறமை. ஏங்க ஒருத்தர் முதலமைச்சராரு, அடுத்து பிரதமர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு, அது அவரோட திறமை. நீங்க பாஜக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு, பாஜக கூட உறவு வச்சுக்கிட்டு வாரத்துக்கு ஒரு 2 முறை டெல்லிக்கு போயிட்டு வந்து என்ன பிரயோஜனம்? இல்ல மோடி ஜிடிலாம் பருப்பு வேகாதுன்னு சொல்றாரு. விஜய் பருப்பு இங்க மோடி பேர் பாஜக காரா அதிமுக காரா, இதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு விளங்கல. ஒருத்தர் என்னடா சொல்றாருன்னா, ஸ்டாலினுக்கு கோபம் வந்தாலுங்க, உங்க கட்சி தலைவர் எடப்பாடி இவர் சொல்றாரு மோடிஜிக்கு கோபம் தான் என்ன ஆகுது. அது பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, நம்ம தலைவர் எடப்பாடிங்க, ஸ்டாலின் கிடையாதுங்க. இல்ல கட்சி தலைவரை இழிவுபடுத்துறீங்களா நீங்க? அன்னைக்கு ராஜேந்திர பாலாஜி இழிவுபடுத்தினாரு, இன்னைக்கு ஆர்பி உதயகுமார். எங்க பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவரை யாருமே பேச மாட்டாங்க. யாருமே பேச மாட்டாங்க. பேசினாதானே தெரியும் இருக்காரு மனுஷன் அப்படின்னு. இல்ல பேச்ச பாருங்களேன், ஒரு என்ன சொல்றதுன்னே ஒண்ணும் புரியல. என்னங்க நடந்துட்டு இருக்கு அதிமுகல? ஓகே, ஒரு கேவலமான அரசியல். இன்னைக்கு சிவி சண்முகமோட டீம் மொத்தமா காலி பண்ணி எல்லாம் சென்னை வர்றாங்க. அவங்களும் தாவேக்கா கூட சேர்ற ஐடியா தானா? இல்ல அது வந்து தாவேக்கா இணைத்துக் கொள்ளாதது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா நம்ம பத்திரிகையாளரா என்ன சொல்லணும்னா, தாவேக்கா சுப்ரீம் பவர்ல இருக்கு. ஓகே, ஒரு பிரபலமான முகங்கள் இல்லாத போதே மக்கள் உங்களை மாற்று சக்தியா தேர்ந்தெடுத்திருக்காங்க. உங்களுக்கு புதுமையான முகங்கள், பழமையான முகங்கள் தேவையில்லை. இது நம்மளுடைய கருத்து. வேற ஒருத்தரை நீங்க இணைச்சு அந்த கட்சியை வலுப்படுத்தணும்னா அந்த அவசியம் உங்களுக்கு தேவையில்லை. கண்டிப்பா நீங்க ஆல்ரெடி பவரா இருக்கீங்க. அது வந்து ஆபத்தான அரசியலை நோக்கி தாவேக்காவை விட்டுரும். ஓகே, புரியுதா? ரெண்டாவது, உட்கட்சி பிரச்சனைகளை அதிகப்படுத்தும். இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு சிவி சண்முகம் வராரு விழுப்புரத்துல அப்படின்னா, விழுப்புரத்தை சுற்றி இருக்கக்கூடிய மண்டலங்களை நீங்க பார்க்கணும். கள்ளக்குறிச்சி இருக்கு, சின்ன சேலம் இருக்கு, இந்த பக்கம் விழுப்புரம் இருக்கு, இந்த பக்கம் திண்டிவனம் இருக்கு. அப்போ ஒட்டு மொத்தமாக அந்த கோட்டையை அவங்க கைப்பற்றதான் பார்ப்பாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி தாவேக்காவுக்கு வேலை செஞ்சவங்களாம் என்ன பண்ணுவான்? கஷ்டம் தான். அப்ப சிவி சண்முகம் கூட 300-400 பேர் வராங்க அப்படின்னா, அந்த 300-400 பேரும் பொறுப்பு உள்ளவர்கள் தான் அதிமுக இருந்திருப்பாங்க. அவங்க இங்க வந்தோன்னு வெறுங்கையோட இருப்பாங்களா? இருக்க முடியாது. அப்போ உட்கட்சி பிரச்சனைகள் அதிகமாகும், தாவேக்காக்குள்ளேயே பிரச்சனைகள் அதிகமாகும். இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ண முடியாது. இது வரைக்கும் தப்பு செஞ்சுட்டாங்க. இனி வரும் காலங்களில் அதை தவிர்த்துக்கிறது தாவேக்கா கொண்டு. ஏன்னா எந்தவித ஆதரவும் இல்லாமல் தனி சக்தியாக நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு வேற சப்போர்ட் தேவைப்படாது. ஏன் நீங்கள் அவங்கள சேர்க்கணும் இவங்கள சேர்க்கணும்னு ஏன் அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே ஏன் போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை உள்ளாட்சிக்கும் நாடாளுமன்றத்திற்கும் பலன் இருக்கும் போங்க. ஆனால் நீங்கள் இருக்கக்கூடிய பலனே பெரிய ஆயுதமாக இருக்குது, உங்களுக்கு பெரிய பவரில் இருக்கீங்க. அவங்களாம் உங்களுக்கு தேவையில்லைங்கிறது நம்மளுடைய கருத்து. ஓகே, இப்போ ரீசெண்டாக வைகோ அவர்கள் பேசுவதை பார்த்துருப்பீங்க. யார் என்ன பண்ணாலும் தாவேக்கா அரசுக்கு நான் ஒழிப்பேன்னு சொல்கிறது. அமைச்சர் வன்னியரசோட செயல்பாடுகள் தொடர்ந்து வந்து கவனிக்கப்பட்டு வருது. குறிப்பாக அந்த சமூக நீதி விடுதியாக இருக்கட்டும், இப்போ ஒரு ஊருக்கு பஸ்ஸு கொண்டு போகிறதா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து விமர்சனத்துக்குள்ள ஒரு சூப்பராக ஒரு பதில் சொல்லியிருக்காரு.
எல்லாருக்கும் எலும்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுக இருக்கும்போது அதை சொல்லியிருக்க முடியுமா? அந்த கூட்டணி இருக்கும்போது இல்லை, அந்த அழுத்தம் காரணம்னு சொல்றேன். அதிகார வர்க்கத்தினுடைய அழுத்தம் இருக்குல்ல, இவரெல்லாம் வந்து எம்எல்ஏவா, இவரெல்லாம் வந்து அமைச்சரா, இதை அழகு பார்க்க திமுக விரும்பவில்லை. விரும்பி இருந்தா தான் நீங்க 8 சீட்டோட உங்களுக்கு கூட ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு கொடுக்குறோன்னு வெளிப்படையா சொல்லியிருக்கலாமே. விசிகாவை விரும்பி இருந்தா தான் தேமுதிகவை விட அதிகமான சீட்டு கொடுத்துருக்கலாமே. பவர்லேயே இல்லாத தேமுதிகவுக்கு 10 சீட்டு எதுக்கு? ஜஸ்ட் சிம்பிள். காங்கிரஸ்க்கு 25 கொடுத்தீங்க, சரி அது ஏற்றுக்கிறோம். 10 சீட்டு எதற்கு? தேமுதிகவுக்கு 10 சீட்டு எதற்கு? நான் கேட்குற கேள்வி அதுதான். இப்போ விசிகா உங்களுக்காக உடன் நின்றவர்கள். தேமுதிக பாஜகலே அதிமுகலே காலை வச்சுக்கிட்டு அங்க முடியாதனால தான் உங்ககிட்ட வராங்க. அப்ப அந்த 10 சீட்டு ஏன் கொடுத்தீங்கன்னு திமுக இருக்க ஒருத்தவங்க கூட கேட்கல. இதை 10 சீட்டும் ஜெயிச்சிருவாங்கன்னு நம்பிக்கை யாருமே கேட்கலங்க. நான் என்ன கேட்கிறேன், வைகோ கொடுக்கப்ப கேட்டீங்க, மக்கள் நீதி மையத்துக்கு 3 கொடுத்துடாதீங்க, 2 கொடுத்துடாதீங்க. கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்க யாரு திமுகவுடைய ஆதரவாளர்களே டிவியில விவாதங்களை உட்காந்து பார்க்குறப்ப மக்கள் நீதி மையத்துக்கு வேணாம், ஐயோ வேணாம், 3 கொடுத்துடாதீங்க, 2 ஐயோ நம்மளுக்கு 1 போதும், 2 போதும். இவங்க குதிக்கிறாங்க. கொடுக்கறதுக்கு முன்னாடியே குதிச்சவங்களுக்கே கொடுத்தவங்களுக்கே அவங்க குதிக்க வக்கு இல்லாம இருந்துச்சு. 10 சீட்டு வாங்கி என்னங்க பிரயோஜனம்? இல்ல, அது ஒரு பெரிய அதிசயம் தாங்க. 10 சீட்டு ஏன் கொடுத்தாங்கன்றதும் அதுக்கப்புறம் அதெல்லாம் பேசவே மாட்டாங்க கிறிஸ்டி. இவங்க அதெல்லாம் பேசவே மாட்டாங்க. என்னன்னா விசிகாவை அடிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும், திருமாவளவனை ஊதுகுலகால வைத்துக்கணும். அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. அவங்களுக்கு நீண்ட கால அரசியலே வந்து அந்த சமுதாயம் ஆட்சி அதிகாரத்துல வரணுங்கிறது அவங்களுடைய பெரும் கனவு. அதுதான் அம்பேத்கருடைய கோட்பாடு. அந்த கோட்பாட்டின் வழியில் தான் திரும்ப பயணிக்கிறாரு அதிகாரத்தை கையில். ஆமா, அப்போ அவர்களுக்கான அந்த பதவி இன்னைக்கு வன்னியரசு இன்னைக்கு திமுகவுக்கு பதிலடி கொடுக்குறாருன்னா அந்த அதிகார பவர் கண்டிப்பா அந்த அதிகாரத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. இன்னைக்கு கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க. அமைச்சர் வன்னியரசுன்னு ஆமா, பதிலடி கொடுக்குற இடத்துல இருக்காங்க. இன்னைக்கு அதுதான் ஆசைப்பட்டார் திரும்ப. அப்ப இதெல்லாம் ஆசைப்படாத கட்சி திமுக. என் திமுக அமைச்சருக்கு ஈக்குவல் விசிக அமைச்சரா? அப்படிதான் தான் நீங்க 21ல பெரிய பெரும்பான்மையோட தானே ஜெயிச்சீங்க. விசிகாவுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுத்து ஏங்க ஆளுநர் சனவஸ்க்கு என்னங்க டேலண்ட் இல்ல? கொடுத்துருக்கலாம்ல. நான் கேட்கறது எஸ் பாலாஜியோட 4 அமைச்சர்கள் 4 எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் விசிகால இருந்தாங்க. 2 பேருக்கு யாருக்கோ 2 பேர் கொடுத்துருக்கலாமே. ஏன் கொடுக்கல? உங்களால முடியல. இது ஜவாஹிருல்லா என்னங்க குறையில்லாத பேராசிரியருங்க அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கலாமே. கண்டிப்பா. ஏங்க கொடுக்கல? நீங்க செஞ்சி மஸ்தானுக்கு கொடுத்தீங்க, 300-400 கோடி ஊழல் பண்ணியிருக்காரு, முறைகேடுன்னு சொல்லி கட்சியிலேருந்து தூக்குனீங்க, அமைச்சர் பதவியிலேருந்து தூக்குனீங்க, திரும்பி நாசரை தூக்குனீங்க, திருப்பி போட்டீங்க. சரி, அவர் அந்த 2 பேரை தூக்குறப்பயாவது கூட்டணி கட்சிகளை யாருக்காவது கொடுத்துருக்கலாமே. ஏன் உங்களுக்கு மனசு வரல, எண்ணம் வரல? அப்ப உங்க கோட்பாடு கீழே இந்த கூட்டணி கட்சிகளை வச்சுக்கணுங்கிறத அந்த அழுத்தத்தை ஏன் தரீங்க? இன்னைக்கு துரை வைகோ கூட சொல்றாரு, கரூர் சம்பவத்துல தாவேக்காவுக்கு எதிராக அறிக்கை கொடுக்க சொன்னாங்கன்ட்டு. இன்னைக்கு உண்மை வெளியே வந்துருச்சே. ஆமா, திமுகவுடைய இந்த மக்கள் விரோத ஆட்சிங்கிறத நிரூபிச்சுட்டு வருது இந்த கூட்டணி கட்சிகள். இல்ல, இப்போ அமைச்சர் வன்னியரசு அவருக்கு ஒருவேளை அதிகாரம் கொடுத்திருந்தாலுமே இப்போ விடுதியில வந்துட்டு நேரடியாக முதலமைச்சர் போய் ஆய்வு மேற்கொண்டார். அது அவர் சம்பந்தப்பட்ட துறை வந்து அமைச்சர் வன்னியரசோட துறை. இவர் ஏன் போறாரு? அப்போ வந்து அதிகாரத்துக்கு சும்மா டம்மியா வந்து அமைச்சர் வன்னியரசை வச்சிருக்காங்கன்னு ஒரு பதிவை நான் பார்த்தேன். இது எப்படி எடுத்துக்கலாம்? இது எப்படி சொல்லுங்க? இன்ஸ்பெக்ஷன் போறதுக்கும் திடீர் ஆய்வுக்கு போறதுக்கு வித்தியாசம் இருக்கு. இன்ஸ்பெக்ஷனை என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த நாள் வர போறாங்க சிஎம், அடுத்த நாள் அமைச்சர் வர போறாங்கன்னா நம்ம ரெடி ஆகும். அவர் என்ன சொல்றாரு, நல்ல அமைச்சர் பிரஸ் மீட்லேயே தெளிவா சொல்றாரு, 10 நிமிஷம் காலவருக்கு முன்னாடி தாங்க எனக்கே தெரியும் நீங்க எங்க இருக்கீங்கன்னா இந்த பக்கம் இருக்குன்னா நீங்க வாங்க சீக்கிரம், நல்ல வேலை நான் வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. வேற எங்கேயாவது போயிருந்தா நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. முதலமைச்சர் ஸ்ட்ரிக்டா இருக்கிறது வன்னியரசுக்கும் தெரியுங்க. இன்னைக்கு போனாரு, அதற்கான ரெஃப்ளெக்ட் அந்த விடுதியில எல்லாமே மாற்றமா இருக்கு. நீங்க நல்லா கேளுங்க, ஒரு முதலமைச்சர் அந்த மாணவர்கள்ட்ட குறை கேட்கும் போது எப்படி பண்பா கேட்டார். எங்க ஒரு அண்ணனா நிக்கிறாரு, ஒரு கூட பிறந்த ஒரு தம்பியா அவரை பாக்குறாங்க. தங்கள் குடும்பத்துல ஒரு முதலமைச்சரா அவர் இருக்காருங்க. அந்த பையன் பேசுற வரைக்கும் முழுமையாக ஒரு வார்த்தை கூட விடாமல் முழுமையாக கேட்ட முதலமைச்சருங்க. இதே வேற முதலமைச்சர் தான் சரிப்பா கவனி பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கு அந்த மாணவர்கள் என்ன சொன்னாங்க, என்ன புகார்கள் சொல்றாங்கன்னு கை கட்டி அமைதியாக வேடிக்கை பார்த்து அந்த குறைகளை கேட்ட முதல்வர் கேமரா ஓடிட்டு இருக்கும்போது ஆமா குறைகளை கேட்ட சரி அது கூட உங்க செட்டிங்கும்பாங்க. சரி, அங்க கேட்கும் போது நீங்க நான் கரெக்டா கவனிச்சீங்கன்னா அந்த வார்டனை கூப்பிடுவாங்க தெரியுமா? அந்த வார்டன் வந்து முதல்வர் இருப்பாரு, துறை அதிகாரிகள் 2 பேர் இருக்காங்க, 2 அமைச்சர்கள் இருக்காங்க,
சுத்தி ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க. அவர்கள் இருக்கிற போது அவருடைய அந்த அந்த தோணி பார்த்திருக்கீங்களா, வார்டனோட தோணி கவனிச்சிங்கன்னா தெரியும் எல்லாத்துக்கும். ஓகே ஓகே. அந்த தோனி, வார்டன் தோனி, அதனால போய் சொல்றாங்க, அதனால போய் சொல்றாங்க, மாணவர்களை ஒரு குறை சொல்றாங்க. முதல்வர் கேட்கிறாரு, மாணவர்கள் பொய் சொல்றாங்கன்னு சொல்லி அந்த வார்டன் சொல்றான். இப்போ வார்டனுக்கு எவ்வளவு அதிகார திமிரு பாருங்க. இல்ல மாணவர் பொய் சொல்ல என்ன தேவை இருக்குது? அதுதாங்க இல்ல நான் சொல்றேன், அந்த தோனி சொல்றேன்ல, சிம்பிள் என்னன்னா அந்த வார்டனுக்கே இவர்கள் முதல்வர் இவர்கள் அமைச்சர்கள்னு பொறுத்துக்க கொள்ள முடியும், ஏத்துக்க முடியல. திமுகவினரெல்லாம் முடியுமா? இதான் சிம்பிள். ஓகே, புரியுதா உங்களுக்கு? இந்த அதிகாரிகளும் இந்த மாதிரி தான் இருக்காங்களா? இப்போ நம்ம இருப்பாங்க, அதுல மாற்ற முடியாது, இருப்பாங்க, காலப்போக்கில் தான் மாற்ற முடியும். அந்த லஞ்சம் லாவணியம்ங்கிறது அடிப்படையிலிருந்து மாறும்போது இவர்கள் எல்லாம் காலி. வேலையில கை வச்சா காலி கிறிஸ்டி. முதல்வர் நான் என்ன இன்னும் ரெக்வஸ்டா கேட்கறது என்னன்னா, இன்னும் ஒரு படி போய் சஸ்பெண்டே பண்ணாதீங்க, தயவு செய்து டிஸ்மிஸ் பண்ணுங்க. அந்த வேலைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் காத்திருக்காங்க, திறமையானவர்கள் இருக்காங்க. அதனால முதல்வர் பயப்படவே வேணாம். இந்த 5 வருடத்துல 1,00,000 பேரை கூட நீங்க வேலைக்கு போகலாம், அவ்வளவு டேலண்டான பசங்க வெளியே இருக்காங்க. தயவு செஞ்சு அதிகாரிகள் 60 வயதுக்கு தொப்பையை தள்ளிட்டு வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தப்பு பண்ணா டிஸ்மிஸ் பண்ணுங்க, தூக்குங்க தயவு செஞ்சு. அந்த குடும்பத்திற்கே வேலை இல்லைன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்து பாருங்களேன், ஒருத்தனும் 1 ரூபா வாங்க மாட்டான். கண்டிப்பா. நன்றி கிறிஸ்டி.